இந்தியான்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் உடம்புல ஒரு வேகம் வரும். இந்திய நாட்டுல பிறக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சி மூலியமா தான் உண்மையான இந்தியாவை நாங்க காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே எந்த ஒரு மிருகத்துக்கு பல்லுல பலம் அதிகமா இருக்கு? இது கேன்சர்னு சொல்ல முடியுதா? அது என்னன்னா எலி. அளவுல ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதோட பல்லுக்கு அவ்வளவு பலம் இருக்குது. ஒரு எலிக்கே தான் பல்லுல அவ்வளவு சக்தி இருக்குதுன்னா ஒரு மனுஷனோட பல்லுல எவ்வளவு சக்தி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பல்லால 105 கிலோ எடைய தூக்க முடியுமா? இப்ப இங்க வரப்போறவரு இந்த கேள்விக்கு உண்டான பதில சொல்ல போறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் கஜோத்மல் பகாடியா ஃப்ரம் சிக்கர், ராஜஸ்தான். வணக்கம் கஜோத்மல் சார். வணக்கம் சார். சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி சார். இங்க வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்னால சொல்லவே முடியல சார். என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஓகே சார், நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரயில்வேல பார்சல் மேனா ஒர்க் பண்றேன். நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் சார். நான் பார்சல் மேனா ஒர்க் பண்ணாலும் எனக்கு காரு, டூ வீலர், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் செய்வேன் சார். எனக்கு தெரியாத வேலையே இல்ல சார். யாராவது உடம்பு சரியில்லாம வந்தாங்கன்னா அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அதையும் குணப்படுத்தவும் செய்வேன் சார். உங்க வயசு என்ன சார்? என்னோட வெயிட் 48 கிலோ. என்னோட வயசு 62 சார். இந்த வயசுலயும் நீங்க இவ்வளவு திடகாத்திரமா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க சார்? சார், நான் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண சாப்பாடு தான் சார். சின்ன வயசுல இருந்து நான் ஹோட்டல்ல சாப்பிட்டதே கிடையாது சார். வீட்டுல மட்டும் தான் சாப்பிடுவேன். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா சப்பாத்தி மட்டும் தான் நிறைய சுட்டு கொடுப்பாங்க சார். சப்பாத்தியை எங்க அம்மா சுட்டு கொடுக்கறதுனால நான் நிறைய சாப்பிடுவேன். அசைவம் நான் நிறைய சாப்பிட மாட்டேன் சார். எப்பவாவது மீன் குழம்பு சாப்பிடுவேன். நான் உடம்பு வலிமைக்காக ஜிம் அது இதுன்னு எங்கேயுமே போனது கிடையாது சார். இருக்கிறத வச்சு திருப்தியா வாழணும்னு நினைக்கிறவன் சார். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், இந்த உலகத்திலேயே நாம செஞ்சதை யாரும் செய்யக்கூடாதுங்கிறது. அப்படி எதையாவது செஞ்சு எங்க அப்பாவோட பேரை நான் காப்பாத்தணும் சார். கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் இதை நான் பண்றதுக்கு இப்ப தயாரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல உங்க பல்லோட பவர் என்னங்கறத பார்க்க போறோம். கஜோத்வல் சார் தன்னோட பல்லு மூலியமா 105 கிலோவை தூக்கி கட்ட போறாரு. இது வரைக்கும் நான் பண்ணது 105 சார். இன்னைக்கு நான் 110 பண்ணலாம்னு இருக்கேன் சார். உங்க ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்ண போறீங்க இல்லையா? கண்டிப்பா சார். கமான், கை தட்டுங்க கஜோத்மல் சாருக்கு. கஜோத்மல் சார், இங்க உங்களுக்கு தேவையான வெயிட்ஸ் எல்லாமே இருக்கு. 50 கிலோ, 20 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ, 2 கிலோ, 1 கிலோ வரைக்கும் இருக்கு. 105 கிலோவை நீங்க உங்க பல்லு மூலியமா தூக்க போறீங்க இல்லையா? 110 கிலோவை தூக்குறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் சார். தூக்கிடுவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு நிறையவே இருக்கு. கண்டிப்பா சார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். Wow, that's really great, Kajotmal sir. Wow, super. 60 கிலோ தூக்கிட்டாரு. இப்போ 80 கிலோவை தூக்க போறாரு. Wow, that's great. கிலோவை தூக்கிட்டாரு. Wow, that's really great, Kajotmal sir. Great. 105 கிலோவை தூக்க தயாரா இருக்கீங்களா? தயார் சார். 105 கிலோவை தூக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க உங்க உடம்ப வார்ம் அப் பண்றதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தீங்களே, அது எதுக்காக? நான் என்னோட உடம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்க முயற்சி பண்ணேன் சார். இது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்னால முடியும் சார். இதை தூக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு சார். சூப்பர் சார். 105 கிலோ தூக்க போறாரு. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பர் சார். 105 கிலோவை நீங்க வெற்றிகரமா தூக்கிட்டீங்க. இதோ இப்ப இவரு 110 கிலோவை தூக்க தயாரா இருக்காரு. இன்னும்
இன்னும் 5 கிலோ தூக்க அவர் தயாராயிட்டு இருக்காரு. கமான் ஃப்ரெண்ட்ஸ், கை தட்டுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கஜோத்மல் சார், நீங்க சாதிச்சிட்டீங்க. 115 கிலோவை இவர் தூக்கி ஒரு புது ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. நான் முதல்ல இந்த சபாஸ் இந்தியா நிகழ்ச்சிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியா உலகம் முழுக்க என்ன பிரபலமாக்கி இருக்காங்க. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த முறை நான் 120 கிலோ தூக்குவேன். கண்டிப்பா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க அண்ணன் 115 கிலோவை தூக்கி இந்த உலகம் முழுவதும் அவர் பிரபலமா இருக்காரு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், 60 வயசுல 120 கிலோ தூக்குறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அதை நம்ம கஜோத்மல் சார் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காரு. இதுக்கு மேல தூக்குவேன்னு சொல்றாரு. இதோட உடல் இருக்கிற பலம் மட்டும் இல்லைங்க, அவர் மனசுல இருக்கிற பலமும் கூட. இவரை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நம்ம இந்தியா. இந்தியா.